ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். எல்லாருமே உங்களோட ஹெட்செட்லாம் போட்டுக்கோங்க. டைட்டில் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஜேகே மேலே ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி வந்து 2 நாளாக உங்கள் கூட சண்டை போயிட்டுருக்கு உங்களுக்குள்ளே. ஸோ வந்து நீங்கள் ஜேகேக்கு இப்போ மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஜேகேவும் வந்து காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு கால் பண்ண மாட்றான், மெசேஜ் பண்ண மாட்றான், அப்போ நான் வேண்டாம்ல அவனுக்கு, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க யாருக்குமே தெரியாது நீங்கள் தான் வந்து ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. நீங்கள் வந்து அதை சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போலவே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 5th பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்போ அந்த அட்டெண்டர் வந்து உங்கள் பேர் தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜேகே வந்து, வாங்க மேடம், நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து அப்படியே கோவமாக முன்னாடி போய் உட்காந்துட்டு, நான் இங்கே பேஷண்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, என்னம்மா பண்ணுது உங்களுக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து, பைத்தியம் ஏதோ வளருது அப்படின்னு நினச்சிட்டு, சரி அங்கே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் போய் படுக்கிறீங்க. அவன் வந்து செக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சீரியஸ் தான் போல், ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படின்றான். அப்போ நீங்கள் வந்து, ஊசியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெட்லேருந்து இறங்கிடுறீங்க. அப்போ வந்து திருப்பியும் அவன் சேரில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை வையன், பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க நீ, எதுக்கு இப்போ நீங்கள் வந்த அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து, உனக்கு தான் என் மேலெலாம் அக்கறை கிடையாது, பேஷண்ட்ஸ் மேலே மட்டும்தான் அக்கறை. நான் உயிரோடு இருக்கேன், நான் இல்லையா, மெசேஜ் பண்ணுறேன்னா இல்லையா, நான் மெசேஜ் பண்ணால் உனக்கு என்ன, கால் பண்ணால் உனக்கு என்ன, எதுவுமே உனக்கு அக்கறை இல்லை ஜேகே. நீ முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை, ரொம்ப மாறிட்ட, நான் உனக்கு தேவையில்லை ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வயன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக அங்கே போய் உட்காரு, நான் பேஷண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த திருப்பி அந்த பேட்லேயே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறான். நீங்களும் போய் சரி ஓகே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போய் உட்காந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஒரு பொண்ணு வரா. ஜேகே வந்து கேட்குறான், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக தான் பேசுகிறான். அந்த பொண்ணு வந்து, காலையிலேருந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது டாக்டர், என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவனும் வந்து டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஜேகேவை பார்த்து நல்லா வழியிறா, என்ன இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து அப்படியே வயனுக்கு வந்து எரியுதாங்க. அப்புறம் வந்து ஜேகே வந்து அவனை செக் பண்ணிட்டு, ரொம்ப வந்து ஃபீவர் ஐயா இருக்குமா, ஒரு ஊசி மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஐயோ டாக்டர், எனக்கு ஊசினா பயம் டாக்டர், ஊசினா வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே வந்து, இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, சின்ன ஊசி தானே, வலிக்காது, நான் பொறுமையாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஜேகேவோட கையை பிடிச்சிடறா. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ எனக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா இப்போ இன்வால்வ் ஆனால் ஜேகே வந்து செம்மையாக திட்டுவான். ஏன்னா ஜேகேக்கு வந்து இந்த ப்ரொஃபஷ்னலில் விளையாடுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவன் வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. சனியை எங்கேருந்து தான் வருதுங்களோ நம்மளுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜேகேவும் அந்த பொண்ணுக்கு ஊசி போட்டுறான். ஊசி போட்டு அந்த பொண்ணு நல்லா அழுது. அப்போ வயன் வந்து, நல்லா அழு, தேவைதான் உனக்கு அப்படின்னு சொல்லி வந்து திட்டிகிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே. ஜேகே வந்து, சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ திருப்பி அந்த பொண்ணு வந்து, ரொம்ப வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ வயன் அங்கே வந்து ஏஞ்சி வந்து, ஏய் போடி அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஜேகே வந்து வயனையே பார்க்குறான், என்ன வயன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வயன் வந்து, ஏய் ஏஞ்சி போடின்னு சொன்னேன், அவன் ஏன் ஆள், ஏஞ்சிப்ப ஆளும் மூஞ்சும், அதான் ஊசி போட்டாச்சுல கிளம்பு அப்படின்றா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளில போயிடுது. இப்போ ஜேகே வந்து, இப்படி தான் பேசுவ வயன் ஒரு பேஷண்ட் கிட்ட, எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ வந்து இப்போ வயன் வந்து அழ ஆரம்பிச்சிடறா. என்ன மட்டும் ஏன் திட்டுற,
மத்தவங்கலாம் மட்டும் ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ற. இப்ப பாரு என்ன மட்டும் திட்டுற. நான் மட்டும் வேணாமா உனக்கு? மத்தவங்கலாம் மட்டும் வேணும். பேஷண்ட்டுன்னு போ. அப்ப நான் மட்டும் வேணாமா ஜேகே உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அப்போ ஜேகே வந்து சிரிக்கிறான். ஏய் அழுமூஞ்சியாடி நீ? எல்லாத்துக்கும் அழற. ஊசிக்கும் அழற, திட்டினாலும் அழுவுற. ஏன் வயன் நீ இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ வந்து வயன் வந்து செம்மையா அடிக்கிறா போயிட்டு ஜேகேவ. ஏய் வலிக்குது. சரி சரி. சாரி என் மேல தான் தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடி மேல உட்கார வச்சுக்கிறான் வயனை. இப்போ வந்து அவன் வயனோட சீக்லேயே கிஸ் பண்ணுறான். சாரிம்மா மன்னிச்சிரு. நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை தான். என்னோட வேலை அப்படி இருக்கு, என்ன பண்ணுறது? ரொம்ப பிஸி ஆயிடுறேன். அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால். நீ தானே புரிஞ்சுக்கணும். அவன் வந்து பிஸியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் வந்து ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் மட்டும் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வெளியில் போகிறாங்க, சேட் பண்ணுறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க. நான் மட்டும் அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஜேகே. எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. அப்போ ஜேகேவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு முதல்ல தட்டி தரான். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, இனிமேல் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வயன் வந்து வெயிட் பண்ணுறான். ஜேகேக்கு வந்து எல்லா பேஷண்ட்ஸும் முடிஞ்சோடனே ஜேகே வந்து கூப்பிட்றான் வயனை. சரி சொல்லு இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வயன் வந்து பீச் போகலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜேகே வந்து பீச்சா இப்போவா? ஜேகே டைம் வந்து 6 மணி ஆகுது. 6 மணிக்கு பீச்சுக்கு போவேனான்னு யாராவது சொன்னாங்களா அவன்கிட்ட அப்படின்னு வந்து கேட்குறா. சரி சரி பீச் தானே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். பீச்சில் வந்து ஜாலியாக விளையாடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து ஜேகே பானிபூரி வேணும். அப்போ ஜேகே வந்து பானிபூரியா? அது எவ்வளோ அன்ஹெல்த்தின்னு தெரியுமா? நீ வேறு ஏதாவது கேளு, நான் வாங்கி தரேன். ஆனால் பானிபூரி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் வந்து ஐயோ கடவுளே, இதுக்கு தான் வந்து ஒரு டாக்டரெல்லாம் வந்து லவ்வே பண்ணக்கூடாது. இப்படி தான் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா இது வந்துடும், அதை சாப்பிட்டா அது வந்துடும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு யாருமே ஒரு டாக்டரை வந்து லவ் பண்ணாதீங்க கைஸ், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெனாத்திட்டு இருக்கா. அப்போ ஜேகே வந்து அவள் காதை பிடிச்சி திருகிறான். உண்மையை தானே சொல்கிறேன் நான். ஆமாம் ஆமாம், நீ சாப்பிட்டு படுத்தா யார் ஒன்று வந்து பார்க்கறது? அப்போ கூட ஊசி வேணாம், மாத்திரை வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொல்லி நீ அடம் பிடிப்ப. யார் உன்னை சமாளிக்கிறது? என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே, இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி பானிபூரி வாங்கி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த ஒரு வாட்டி தான் சரியா அப்படின்னு சொல்லி போய் வாங்கி தரான். அப்போ அவளும் ஜாலியாக சாப்பிட்றா. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு வந்துடுறான். வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் பார்க்குறா வயன் வந்து. ஜேகே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கித்தான் ஏன் ஃபைனலாக, அவ்வளோதான் இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிடும் அப்போது அப்படின்னு சொல்கிறான். அடி பிச்சிருவான் வயன் ஒன்று. அவ்வளோதான், ஆல்ரெடி நீ பானிபூரி கேட்ட நான் வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ வயன் வந்து சரி போ, நீ ஒன்றுமே வாங்கி தர தேவையில்ல, பெரிய ஹிட்லர் நீ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிறா. அப்போது ஜேகே வந்து சரி நாளைக்கு வாங்கி தரேன், இன்னைக்கு ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி நீ பானிபூரி சாப்பிட்ருக்கல்ல, உனக்கு அப்புறம் ஏதாவது ஆகிடும், அமைதியாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். டைம் கம்மி தான் எனக்கும் தெரியும், பட் சாரி. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா.